ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லிபி ஃபேஷன். இன்றைக்கி ஒரு சூப்பரான ஸ்லீவ் டிசைன் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு நம்ம என்ன ப்ளவுஸ் நீங்கள் வச்சுருக்கீங்களோ அந்த கிளாத்தை கட் பண்ணாமல் ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் எடுத்து அதை ஒரு ரெக்டாங்கிள் பீஸாக நீங்கள் ஃபோல்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ உங்களுடைய ஸ்லீவ் பேட்டர்னை எடுத்து வச்சு அது மேலே ஒரு 3.5 இன்ச் வந்து பாட்டம்லேருந்து மேலே அப்வர்ட்ஸாக மார்க் பண்ணி ஸ்கேலை வச்சு ட்ரா பண்ணி வச்சுக்கோங்க. எப்போவுமே வந்து ஸ்லீவ் வந்து நீங்கள் பேக் சைட் போர்ஷன் தான் வச்சு போடணும். ஏன்னா அப்போ தான் அந்த கர்வ் நான் இப்போ மார்க் பண்ணுறேன்ல, இந்த கர்வ் வந்து அப்போ தான் வந்து உங்களுக்கு நீட்டாக வரும். நீங்கள் ஃப்ரண்ட் சைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கர்வ் வந்து உள்ளே வரும். இப்போ அந்த 3.5 இன்ச் மார்க் பண்ணதுலேருந்து ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் ஸ்கேல் வச்சு நீங்கள் போட்டுக்கோங்க. போட்டுக்கிட்டு ஃபுல்லாக இந்த ஸ்லீவோட ஃபுல் ஷேடோ வந்து எடுத்து வச்சோம். இப்போ நம்ம கட் பண்ணலாம். கீழே இருந்து அந்த ஸ்கொயர் பீஸையும் மேலே டாப்பில் உள்ள அந்த பீஸையும் தான் கட் பண்ணி எடுக்க போகிறோம். கட் பண்ணி எடுத்துடலாம். இந்த மாதிரி வீடியோஸ் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் என்னுடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். இனி வரப்போகிற எல்லா டிசைன்ஸுமே நியூ அப்டேட்ஸ் தான் உங்களுக்கு நான் கொடுக்க போகிறேன். லைவ்லேயும் வரப்போகிறேன். அதனால் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். இப்போ இந்த பீஸை கட் பண்ணி எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு ஃபோல்ட் பண்ண இந்த பீஸை அப்படியே நம்ம திருப்பணும். ராங் சைடு எடுத்துக்கணும். ராங் சைடு எடுத்து மேலேருந்து இந்த சென்டர் பீஸ் ரெண்டும் ஒன்றா சேர்ந்து இருக்க மாதிரி கவர் பண்ணி இந்த லைனை தான் ஸ்டிச் பண்ண போகிறோம். வாங்க ஸ்டிச் பண்ணலாம். இப்போ எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ இந்த ஸ்கொயர் பீஸ் நம்ம கட் பண்ணி எடுத்தோம்ல, அதை அப்படியே ஸ்ட்ரைட்டாக ஒரு ஸ்டிச் போட்டு எடுத்துக்கலாம். எனக்கு ஆங்கிள் கரெக்டாக செட் ஆகலை, அதனால தான் வந்து மேலே ஆன் பண்ணி ஆஃப் பண்ணியிருப்பேன். இப்போ நம்ம கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ எல்லா கார்னர்ஸ்லேயும் வந்து நம்ம ஒரு நாச்சஸ் போட்டுக்கலாம். கட் பண்ணி எடுத்துக்கணும். சின்னதாக கட் பண்ணி, அப்போ தான் உங்களுக்கு டேர்ன் பண்ணும்போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி டேர்ன் பண்ணி எடுத்துக்கிட்டு ப்ளவுஸை ஃபுல்லாகவே வந்து நம்ம திருப்பிடலாம். திருப்பும் போது உங்களுடைய டிசைன்ஸ் வந்து இப்போ தான் நீங்கள் எடுக்க போகிறீங்க. ஒரு ஃபோல்டாக நீங்கள் எடுக்கணும். ஃபுல்லாக எடுக்கக்கூடாது. கார்னரில் கொஞ்சம் விட்டுட்டு இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. கடைசியாக நம்ம வந்து ஃபுல்லாக முடிக்கும் போது ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இப்போ இது மேலே வந்து லைனிங் கிளாத்தை போட்டு நம்ம தைக்க போகிறோம். ரைட் சைடு போட்டு இப்போ ராங் சைடு தைக்கிறோம். கீழே பாட்டமை கவர் பண்ணி ஸ்டிச் பண்ணி நம்ம திருப்பி எடுத்துக்கலாம். எக்ஸஸ் நாட்ஸ் எல்லாத்தையுமே வந்து கட் பண்ணி எடுத்துருங்க. இப்போ ப்ளவுஸை வந்து கீழே பாட்டம் தைச்சி திருப்பி எடுத்தாச்சு. திருப்பி எடுத்த ப்ளவுஸை இப்போ மேலே நம்ம ஒரு கார்னரில் எட்ஜஸ்லேருந்து ஒரு ஸ்ட்ரெயிட் ஸ்டிச் போட்டு இதை கவர் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ 2 சைடுமே வந்து நம்ம ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது நமக்கு ஸ்லீவுக்கு வந்து நம்ம எக்ஸஸ் சீம் அலவன்ஸ் விட்டுருப்போம்ல, அந்த சைடில் வந்து நீங்கள் ஸ்டிச் பண்ணாலும் ஓகே, அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் அந்த க்ளூ போட்டு ஒட்டிக்கிட்டாலும் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். எனக்கு எப்பயுமே ஸ்டிச் பண்ணுறது தான் ஈஸியாக இருக்கும். நான் ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போது டிசைன்ஸை நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோம். அது கரெக்டாக நீங்கள் வந்து சென்டர்லேருந்து எடுத்துக்கோங்க. ஒரு 4-5 ஃபோல்டு எடுத்தாலே அழகாக ஃப்ளவர் ஷேப்பில் வந்துடும் உங்களுக்கு. இப்போ அந்த டிசைன்ஸ்லேருந்து எடுத்துகிட்டு இவங்க வந்து ஒரு டிரான்ஸ்பரண்ட் பீட் வந்து கேட்டிருந்தாங்க. அவங்க சாரீ ஃபுல்லாக அந்த மாதிரி தான் இருக்கும். அதனால் டிரான்ஸ்பரண்ட் எடுத்துருக்கோம். அப்படி இல்லைனா நம்ம நார்மல் ஒயிட் கலர் பேர்லே எடுத்துக்கலாம். அதுவே பார்க்குறதுக்கு லுக்காக இருக்கும். இவங்க டிரான்ஸ்பரண்ட் பீட் கேட்டதுனால நம்ம கொஞ்சம் தேடி எடுத்துகிட்டு வந்தோம் அந்த பீடு. அது சென்ட்ரல் பார்ட்டில் அதை வந்து ஃபேஸ் பண்ணிடலாம். பண்ணி ஒரு ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க. மேலேயும் கீழேயும் ஒரு 2-3 ஸ்டிச்சஸ் போட்டு எடுத்துக்கோங்க. அப்போ தான் இந்த டிசைன்ஸ் வந்து கொஞ்சம் உங்களுக்கு ஃப்ளெக்சிபிளாக நிற்கும். இல்லைனா வந்து டிசைன்ஸ் வந்து கொஞ்சம் நகர்ற மாதிரி இருக்கும். அதுக்கு ஏற்ற மாதிரி வச்சு தைச்சிக்கோங்க. கொஞ்சம் எப்பயுமே டிசைன்ஸ் தைக்கும்போது நம்ம கொஞ்சம் பார்த்து தான் தைப்போம். எனக்கே பாருங்கள் ஆங்கிள் செட் ஆகலன்னு திருப்பி வச்சு தைச்சிட்ருக்கேன். நீங்களும் இந்த மாதிரி ஸ்லீவ் டிசைன் தைக்கும் போது ஃபேஸ் பண்ணியிருந்தீங்கன்னா எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். இப்போ நம்ம அந்த பீடை வந்து ஒரு 2 to 3 நாட்ஸ் போட்டு ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், ஸ்டிச் பண்ணும் போதே நமக்கு வந்து கொஞ்சம் வந்து அது நகர்ற மாதிரி இருக்கும். கரெக்டாக வச்சு பேஸ்ட் பண்ணி நம்ம தைக்கணும். இதுக்கு க்ளூ போட்டு ஒட்டினீங்கன்னா வந்து பீடு வந்து ஒட்டிக்கும். அந்த சுற்றி உள்ள டிசைன்ஸ் வந்து உட்காராது. அது பர்ஃபெக்டாக உட்காரணும் அப்படின்னா அது கரெக்டாக முடிகிற இடத்துல நம்ம உள் சைடாக ஒரு குட்டி 2 ஸ்டிச் போட்டு எடுத்துக்கலாம். இது போடுறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு இதுவில் போட்டேன். ஃபஸ்ட் செகண்ட் டிசைனுக்குள்ளே போடுறேன். ஒரு 3 to 4 லேயர்ஸ் நம்ம எடுத்துக்கலாம். அந்த லேயர்ஸில் ஒரு லேயருக்கும் தனித்தனியாக 2 ஸ்டிச் மாதிரி போட்டு எடுத்து நம்ம நாட் போட்டு எடுத்துக்கலாம். உங்களுக்கு க்ளோஸ்அப்பில் காட்டுறேன், தெரியுதா நான் எந்த இடத்துல போடுறேன்ட்டு. இந்த மாதிரி உள் பக்கமாக தான் எடுத்து போடணும். அப்போ தான் அந்த கார்னர்ஸ் வந்து நமக்கு ஷேப் வந்து அழகாக தெரியும். இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க. பேக்கில் நாட் போட்டு ஃபினிஷ் பண்ணிக்கோங்க. வீடியோ ரொம்ப ஃபாஸ்ட்டாக போகிற மாதிரி இருந்ததுன்னா எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நான் உங்களுக்கு வந்து கொஞ்சம் ஸ்லோவாக போடுறேன். இப்போ ரெடி பண்ணி எடுத்துக்கிட்டாச்சு. இப்போ கீழே பாட்டமில் வந்து அதே மாதிரி டிரான்ஸ்பரண்ட் பீடு வைக்க சொல்லியிருந்தாங்க. நம்ம எடுத்துக்கிட்டோம். அந்த ஸ்லீவ் சைஸ்க்கு கட் பண்ணி வச்சுருக்கோம். அவங்க சாரீ ஃபுல்லாகவே அந்த மாதிரி தான் இருக்கும். டிரான்ஸ்பரண்ட் பீடு தான். அதனால் வந்து இந்த மாதிரி பீடு தைக்கும் போது நமக்கு மிஷின் கொஞ்சம் வந்து ஸ்டக் ஆகும்.
அது கொஞ்சம் பார்த்து தைச்சிக்கோங்க. கரெக்டாக ஆங்கிள் வச்சு தைச்சிக்கோங்க. நகர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரி பீடு தைக்கும்போது உங்களுக்கு நீடில் வந்து உடையறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதனால் எக்ஸஸாக 2, 3 நீடில் வாங்கிட்டு வந்து வச்சுக்கோங்க. நீங்கள் வந்து இந்த பைப்பிங் ஃபூட்டர்லாம் வந்து யூஸ் பண்ணிங்கன்னா யூஸ் பண்ணலாம். அது ஒரு ஒரு வாட்டியும் நம்ம கழட்டி மாட்டுறதுக்கு பெரிய மிஷினில் வந்து கொஞ்சம் வந்து நமக்கே வந்து கொஞ்சம் டைம் போகிற மாதிரி இருக்கும். அதனால தான் நான் வந்து அப்படியே தைக்கிறேன். உங்களுக்கு அப்படியே தைக்க முடியும், நீங்கள் கொஞ்சம் அதில் வந்து ஃப்ளெக்சிபிளாக இருக்கீங்க அப்படின்னா அப்படியே தைங்க. இல்லை எனக்கு அப்படியே தைக்க வருது, அது பீடு வந்து உடஞ்சிரும், அப்படி இல்லை நீடில் வந்து உடஞ்சிரும் மேம் அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் சிங்கிள் ஃபூட்டர் போட்டே நீங்கள் தைச்சிக்கலாம். பைப்பிங் ஃபூட்டர்னே இருக்கும், அதை போட்டே நீங்கள் பீடும் தைச்சிக்கலாம். இதை நான் ஃபுல்லாக தைச்சி எடுத்துக்கிறேன். இந்த எக்ஸஸ் த்ரெட்லாம் இருந்ததுன்னா கட் பண்ணி விட்டுருங்க. கட் பண்ணி எடுத்தாச்சு. எக்ஸஸ் இதெல்லாம் கட் பண்ணி எடுத்தாச்சு த்ரெட்டெல்லாம். இப்போ டிசைன்ஸ் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இப்போ இதை போட்டு பார்க்குறதுக்கு ரொம்ப லுக்காக இருக்கும். கையில் போட்டாங்கன்னா கரெக்டாக நம்ம ஹார்மோல் கிட்ட மேலே வந்து ஷோல்டரான சூப்பராக ஒரு ஃப்ளவர் மாதிரி இருக்கும். நீங்களும் இதை கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இதில் எதனா டவுட்ஸ் இருந்ததுன்னா எனக்கு கட்டாயம் வந்து கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு க்ளியர் பண்ணுறேன். இப்போ கீழே வச்சுருக்க பீடும் வந்து சென்டரில் வச்சுருக்க பீடும் வந்து டிரான்ஸ்பரண்ட் பீடு. அவங்க எனக்கு இந்த மாதிரி தான் வேணும்னு சொல்லி கட்டாயமாக கேட்டிருந்தாலும் இந்த பீடு வச்சுருக்கோம். ஆனால் இதுக்கு நம்ம வந்து பேர்ல் ஒயிட் கலர் பீடு இருக்குல்ல, அது வச்சிங்கன்னா இன்னும் பார்க்குறதுக்கு லுக்காக இருக்கும். இந்த மாதிரி வீடியோஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கட்டாயம் ஒரு லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. பாய்.